உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கும் உணர்வை தருகிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற தமிழர் கலை நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து முதல்வர் ஸ்டாலின் உரை. இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் திட்டமிட்டு அழிக்க முயன்றார்கள். சென்னையில் தனியார் கல்வி குழும ஆண்டு விழாவில் ஆளுநர் ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒருநாள் பயணமாக டெல்லி சென்றார் தமிழ்நாடு ஆளுநர் ரவி. தனிப்பட்ட பயணமாக சென்றுள்ளதாக தகவல். வாக்குப்பெட்டிகளை பழுது நீக்கி தயார் நிலையில் வைக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வகையில் ஏற்பாடு. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கட்சியின் முதல் மாநாடு குறித்து இன்று காலை 11 மணிக்கு முக்கிய அறிவிப்பு. கட்சித் தலைவர் விஜய் வீடியோ மூலம் அறிவிக்கிறார். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேர் கைது. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் வருகிற 13ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அறிவிப்பு. விபத்து மற்றும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி தொடர் ஆய்வால் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி மந்தம். தீபாவளிக்கு பட்டாசுகள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை. தர்மபுரி மாவட்டத்தில் சுமார் 1724 ஏக்கர் பரப்பளவில் அமைகிறது சிப்காட் தொழிற்பூங்கா. சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திடம் விண்ணப்பித்தது சிப்காட் நிறுவனம். சேலம் மாவட்ட பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் மேட்டூரில் கரைப்பு. காவிரி படித்துறையில் சிலைகளுக்கு பூஜை செய்த பின் ஆற்றில் கரைத்த பக்தர்கள். கணவர் விக்னேஷ் சிவன் குழந்தைகளுடன் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடிய நடிகை நயன்தாரா. சமூக வலைதளங்களில் வைரலாகும் கொண்டாட்ட வீடியோ. வேளாங்கண்ணி மாத ஆலய திருவிழாவில் விமர்சையாக நடந்த தேர்பவனி. சப்பரத்தில் எழுந்தருளிய ஆரோக்கிய மாதா அன்னையை மலர்கள் தூவி வழிபட்ட பக்தர்கள். மலையாள நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டில் தேதி ஒத்துப்போகாத விவகாரம். புகார் அளித்த இளம்பெண்ணிடம் போலீசார் விசாரணை. பாலியல் வழக்கில் நடிகர் முகேஷுக்கு முன் ஜாமீன் வழங்கியதை ரத்து செய்ய நடவடிக்கை. கேரள உயர்நீதிமன்றத்தை அணுக சிறப்பு விசாரணை குழு முடிவு. மலை வாசஸ்தலங்களுக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றுலா மையத்திலும் தினசரி எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் என கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொழிலதிபர் அம்பானி வீட்டில் கோலாகலமாக நடந்த விநாயகர் சதுர்த்தி விழா. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கேற்பு. மகாராஷ்டிராவில் முறைகேடுகளில் ஈடுபட்ட பூஜா கேத்கரை IAS பதவியிலிருந்து விடுவித்தது மத்திய அரசு. ஒரு நபர் கமிட்டி விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை. ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாக கமலா ஹாரிஸ் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் உற்சாகம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.